ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ ஆம் தி வீக்கஸ்ட் பர்சன் கில்லிங் தி காடஸ்ட் இன் அனதர் வேர்ல்ட் அப்படிங்கிற மான்வாவோட எபிசோட் 14 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல் எதுக்கு போகிற ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹீரோவை அந்த வயசான ஆளை பார்த்து என் கூட ஃபைட் பண்ண அந்த சேட ஸ்காட்ஸ்மேன் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானே, அவன் யாரு அப்படின்னு கேட்கப்போம். ஓ, நீ அவனை பற்றி கேட்குறியா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த வில்லேஜ்க்கு வந்தப்ப ஒரு பெரிய உல்ஃப் மான்ஸ்டர் இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தது. மக்கள் எல்லாருமே அந்த மான்ஸ்டரை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த மான்ஸ்டர் எல்லாருமே கொடூரமாக கொலை பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்போ அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கூட கருணையே இல்லாமல் அவனோட பேரண்ட்ஸ் அவனோட கண்ணுக்கு முன்னாடி கொலை பண்ணுறதை பார்த்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஈவலாக மாற ஆரம்பித்தான். அதுக்கப்புறத்துலேருந்து அவங்க பேரண்ட்ஸை கொண்ட மான்ஸ்டர் தேடி நான் கண்டிப்பாக அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருக்கான். நானும் எத்தனையோ வாட்டி இந்த பழி வாங்கறதுலாம் விட்டு கொடுத்துட்டு ஹாப்பியாக அவனோட லைஃபை வாழ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். பட் அது அவன் கேட்குற மாதிரி தெரியல. ஓ, அப்பனா அது எந்த மாதிரியான மான்ஸ்டர்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இதை கேட்டுட்டு இந்த வயசானாலும் ஏற்கனவே நம்ம ரொம்ப நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக உனக்கு இப்போ ரெஸ்ட் வேணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இப்போ என்னதான் இந்த இடத்தோட மேப் என்கிட்ட இருந்தாலும் இந்த இடத்துல நான் ட்ராவல் பண்ணி போகிறப்ப கண்டிப்பாக நான் நிறைய மான்ஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இருக்கிற என்னோட பவர்ஸை வச்சு கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் வந்ததுக்கே நான் ஆல்மோஸ்ட் சாகிற நிலைமைக்கு போயிட்டேன். ஸோ இப்போ திருப்பி ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் கிராண்ட்ஃபா எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு எனக்கு எப்படி ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இதை கேட்டுட்டு அவரும் எதுவுமே பேசாமல் நல்லா ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பலான்னு பார்க்கவும் நம்ம ஹீரோ கிராண்ட்ஃபா நான் உங்ககிட்ட இதை சீரியஸாக தான் கேட்குறேன், ஏன்னா இதை விட்டு எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தவும். பட் ஆனால் அவர் எதுவுமே பேசாமல் போகவும் நம்ம ஹீரோவும் டென்ஷனில் அங்கே இருக்கிற செவுத்துல போட்டு குத்துறான். அவரும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே நின்றுட்டு நாளைக்கு மழை பெய்யுறது நின்னதுக்கப்புறம் மலைக்கிட்ட வந்துரு, அங்கே உனக்கான டெஸ்ட் நடக்கும், நீ பாஸ் ஆனால் கண்டிப்பாக உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு பயங்கர சந்தோஷத்தில் குதிச்சுட்டு தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு வாங்க நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு கத்துறான். அந்த வயசானாலும் நம்ம ஹீரோட பவர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அந்த ஃபைட்ல நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அதனால தான் நம்ம ஹீரோக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அவர் அந்த டைம் கிளம்பவும் இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் உங்களோட மிஷினுக்கான ரிமைண்டர் அப்படின்னு வரவும் நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கான டெய்லி மிஷின் இருக்கு, 10 கிலோமீட்டர் ரன் பண்ணணும், 3000 புஷ்அப் எடுக்கணும், 2000 சிட்டப் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கவும், அடைச்ச இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா இதுக்கு போனஸ் பாயிண்ட் தருவாங்க அப்படின்னு போட்டிருக்கவும் நம்ம ஹீரோ இப்போ அதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே பண்ணுறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலைல ஆக்குவோம். நம்ம ஹீரோனோட சிஸ்டமில் கொடுக்குற சின்ன சின்ன ஒர்க் அவுட்லேருந்து பெரிய பெரிய ஒர்க் அவுட் வரைக்கும் ரொம்ப வேகமாக பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஹீரோனோட சிஸ்டமில் கொடுத்த எல்லா டெய்லி மிஷினுமே கம்ப்ளீட் பண்ணவும் நம்ம ஹீரோவும் ஷப்பா என்னால் சுத்தமாக முடியலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்போ காமெடி பண்ணிட்டு கீழே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். எப்பா எவ்வளோ ஒர்க் அவுட்டு, சரி எனக்கு போனஸ் பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட சிஸ்டமை செக் பண்ணி பார்த்தா இன்டெலிஜென்ஸ் பாயிண்ட் 2 கிடச்சிருக்கு, அப்புறம் ஸ்டாமினா 2 கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்கவும் நம்ம ஹீரோ பலைட்டாக ஹாப்பி ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடவும் நம்ம ஹீரோ யாராவது அப்படின்னு திரும்பி பார்த்தா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் இப்போ வந்திருக்கா. அவ்வளோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்காக காலைல வீட்டுக்கு போயிருந்தேன், அங்கே போய் பார்த்தா அவன் ஆளை காணோம், அப்போ தான் கிராண்ட்ஃபா உன்னை நீ இங்கே தான் இருப்பேன்னு சொன்னார், அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ட்ரெஸ் போடாமல் நின்றுக்கிட்டு இருக்கே, ஓ நீ ஒரு வேலை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தியா, உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவள் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு லைட்டாக வைக்கப்படுறா. இப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கவும் அவளும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கு, நீ எந்த மாதிரி எபிலிட்டி அவேக்னிங் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே ஆச்சரியத்தில் கேட்கவும், என்னது அவேக்னிங்கா, எதை பற்றி பேசுகிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரீஸ்ட், என்னால் எபிலிட்டிஸ் அவைக்கு டேரெக்டாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவை இதை கேட்டுட்டு ஓ அப்படியா நீ எதை பற்றி பேசுகிறனோ எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை லைட்டாக அப்படியே சமாளிச்சிடுறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே எனக்கு இப்போ அவைக்னிங் ஆயிருக்குன்னா எனக்கு எந்த ஸ்கில் ஃபர்ஸ்ட் கிடச்சிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நினைக்கிறான். அப்படி இந்த இடத்துல சாப்டர் 14 முடியுது. இப்போ சாப்டர் 15ஓட ஸ்டார்டிங்லேயே இப்போ நம்ம ஹீரோ இருக்கிற வேர்ல்டை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஹீரோ கரண்ட்டாக இருக்கிற லாந்தோனியா மெயின் டெசர்ட் அப்படிங்கிற ஏரியாவில் தான் ஹியூமன்ஸ் எல்லாருமே வாழ்றாங்க. அப்புறம் வெஸ்ட் சைடில் இருக்கிற லாந்தோனியாவில் தான் டிராகன் ரைடர்ஸ் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் நார்த் சைடில் ஐஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஈஸ்ட்ல தான் ரொம்ப கொடூரமான பயங்கரமான மெஜிஷியன்ஸ் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலா சவுத்துல தான் மெர்ச்சன்ட்ஸ் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கூடவே அங்க பிளாக் ஸ்மித் எல்லாமே அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற வேர்ல்ட பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரூமர் என்னன்னா இந்த 5 இடமே காட் கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னும் இந்த 5 இடத்துக்கும் முடிவே இல்லைன்னு கூட பேசிக்கிறாங்க. கூடவே இதை அடையிறவங்களுக்கு அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னும் ரூமர்லாம் பரவிக்கிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் கூட அதை நம்பல, பட் ஆனால் நாங்கள் இந்த லந்தோனியா தசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாமே உண்மையா இருக்கலாம் அப்படின்னு நாங்களும் நம்புறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நீ கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா அந்த இடத்த விட்டு வெளில போற வழியை கண்டுபிடிச்சு இதெல்லாம் ரூமர்ல இதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்கவும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கவும் டக்குனு இவங்க 2 பேருமே நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட் ஃபாதர் தான் வந்திருக்காரு.
அவரும் வந்துட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ நான் ரெடியாக இருக்கேன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அவர் நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் விதமான ரேசஸ் இருக்குது. பட் என்னதான் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருந்தாலும் பட் இந்த இடத்துல ஒரே ஒன்று தான் காமனாக இருக்குது. அதுதான் எலமெண்ட்ஸ். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீர், நெருப்பு, நிலம், வானம் அப்படின்னு இப்படி என்ன தான் நிறைய எலமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்மளால அதை ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியாது. இதை எப்படி நீ யூஸ் பண்ணணும்னா அதை நீ உனக்குள்ள தான் தேடியாகணும். கண்டிப்பாக இதை உன்னால் ஃபிசிக்கலாக யூஸ் பண்ண முடியாது. இது உன்னோட மென்டல் ஹெல்த் பொறுத்து இருக்குது. நீ இதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டக்குன்னு அவரோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஸ்பெல்லே கிரியேட் பண்ணிட்டு இப்போ இங்கே இருக்கிறது தான் டெலிபோர்டேஷன் ஸ்பெல். இது வழியாக தான் உன்னால் அந்த டஞ்சனுக்குள்ளே போக முடியும். அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு தான் நீ ஹண்டிங் பண்ணணும். அப்புறம் இதான் என்னோட ரொம்ப ஒரு பழமையான ஸ்குவாட். இதை நான் ரொம்ப வருஷமாக பாதுகாத்துட்டு வரேன். அப்புறம் அடுத்த 3 நாளைக்கு நீ அந்த டஞ்சனுக்குள்ளே தான் இருக்க போகிறேன். அப்புறம் இந்த ஸ்குவாடை யூஸ் பண்ணி நீ அந்த டஞ்சனுக்குள்ளே இருக்கிற பீஸ்ட் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணி தோக்கடிச்சு அதோட தலையை கொண்டு வந்தா போதும். உனக்கு நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிடுவா அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஹீரோவா அப்படியே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீ மறந்துடாத. நீ உன்னோட மேஜிக்கல் ஸ்கில்ஸ் அவைக்கனிங் பண்ணா மட்டும்தான் இந்த ஸ்குவாட் மேல இருக்க சீல் ரிமூவ் ஆகும். அப்பதான் உன்னால பீஸ்ட்டுக்கு இங்க தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஒரு சொல்லலாம். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஸ்குவாடை வாங்கிக்கிறேன். இப்போ நம்ம ஹீரோ உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீ உள்ள போயிட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சா மட்டும்தான் திருப்பி வெளில வர முடியும். ஸோ சாய்ஸ் உன்னோட தான், இப்பயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நான் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோ போகிறத பார்த்து இவன் கண்டிப்பாக அந்த மாஸ்டரை கொண்டுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நம்ம ஹீரோ இப்போ அந்த டெலிபோர்டேஷன் மேஜிக் மூலயமா அந்த டஞ்சனுக்குள்ளே டெலிபோர்ட் ஆகிறான். இப்போ நம்ம ஹீரோட சிஸ்டம்லையும் மிஷின் ஸ்டார்டட் கம்ப்ளீட் 72 hours அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம ஹீரோ இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டு உள்ள போகிறான். இப்போ நம்ம ஹீரோவை அந்த டஞ்சனை சுற்றி பார்த்துட்டு இந்த இடமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இங்கே மண்ணு கூட கருப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கப்போம். திடீர்னு கீழே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி, கொஞ்சம் மேலே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சிஸ்டம்ல நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ஹீரோ என்னதான் இருக்கு அப்படின்னு மேலே பார்த்தா ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அந்த மான்ஸ்டரும் பயங்கர கொடூரமான நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நானும் இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஸ்குவாட் பெல் எடுக்கிறான். அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் காமெடியாகவும் சூப்பராகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.